அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திற்கு செல்லும் பயணிகள் எச்சரிக்கை. எந்த விசாவில் குவைத்துக்கு போனாலும் உஷார். குவைத் ஏர்போர்ட்ல இருந்து திருப்பி அனுப்பப்படும் சம்பவம் நடந்துள்ளது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து பயோமெட்ரிக் எடுத்தே ஆக வேண்டும், தப்பிக்க வழி இல்லை. உள்துறை அமைச்சகம் அதிரடி. அடுத்து பொது மன்னிப்பை பயன்படுத்தாவிட்டால் கடும் நடவடிக்கை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். லீவுக்கு ஊருக்கு வந்துட்டு குவைத்துக்கு வரும் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக உங்கள் சிவில் ஐடி எல்லாம் கரண்ட்ல இருக்கா, உங்கள் கம்பெனி வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு குவைத்துக்கு வாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ஹாதிம் விசாவோ அல்லது ஷூன் விசாவோ. ஏன்னா இப்போ ஒரு சம்பவம் ஷூன் விசா தொழிலாளிக்கு நடந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா முபாரக் கபீர் விசா. நேற்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் மதுரை டு குவைத் வந்த நம்ம சப்ஸ்கிரைபரை குவைத் ஏர்போர்ட்ல தடுத்து நிறுத்திட்டாங்க. வேலிட் விசா இருந்தும் அலோவ் பண்ணலை. அவருடைய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா குவைத்தில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவருடைய ஒய்ஃப் எப்படி குவைத்தில் இருப்பாங்கன்னு தெரியலைங்க. அதனால் குவைத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் விசா ஸ்டேட்டஸை செக் பண்ணிட்டு போங்க. இந்த மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. ஹலோ அண்ணா, வணக்கம். ஒரு தகவலுக்காண்டி தான் உங்களுக்கு அடித்தேன். என்னென்னா, நான் சூன் விசாவில் இருக்கிறேன். 80 நம்பர் விசா, முபாரக் கபீர் விசா. எனக்கு வந்து ஜூன் மாதம் வரைக்கும், அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த முறை நான் நேற்று குவைத்துக்குள்ளே என்றானேன். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏர்போர்ட்டில் இது அவங்க கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி மறுபடியும் ஊருக்கு திருப்பி அனுப்புகிறாங்க. இது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்குமே அப்படின்னு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுங்கள், டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த தகவல், பயோமெட்ரிக் கைரேகை எடுக்கப்படாவிட்டால் உள்துறை அமைச்சகம் தொடர்பான அனைத்து டிரான்சாக்ஷன்களும் நிறுத்தப்படும் என மீண்டும் ஒரு முறை உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதுபோல சேஹல் அப்ளிகேஷன் மூலமாகவோ அல்லது மெட்டா போர்ட்டல் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் எடுத்துவிட்டு தான் பயோமெட்ரிக் ப்ராசஸை எடுக்க வர வேண்டும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வந்தால் பயோமெட்ரிக் எடுக்கப்படாது. பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பதற்கான காலக்கெடு ஏற்கனவே ஜூன் 1ஆம் தேதி என அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த டெட்லைனை சமீபத்தில் உள்துறை அமைச்சகம் மாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதாவது குவைத்திகளுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30, 2024 வரைக்கும், வெளிநாட்டவர்களுக்கு டிசம்பர் 30, 2024 வரைக்கும். அதனால உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் போதே பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்துக் கொள்வது நல்லது. அப்படி இல்லைன்னா ஊருக்கு போகும்போது இல்லை வரும்போது குவைத் ஏர்போர்ட்டில் எடுத்துக்கோங்க. அடுத்த தகவல், குடியிருப்பு சட்டத்தை மீறுபவர்கள் ஜூன் 17ஆம் தேதிக்கு பிறகு குவைத்தை விட்டு வெளியேறவோ அல்லது அவர்களின் ஸ்டேட்டஸை புதுப்பித்துக் கொள்ளவோ அனுமதிக்க மாட்டோம் என்று டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்கள். ஜூன் 17ஆம் தேதி காலக்கெடு முடிந்தவுடன் பொது மன்னிப்பை பயன்படுத்தாமல் இருக்கும் வெளிநாட்டவர்களை தேடி தேடி பீடித்து ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்படுவது தீவிரப்படுத்தப்படும் என எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. அதனால இப்போ இருக்கிற பொது மன்னிப்பை பயன்படுத்தி ஊருக்கு போயிடுங்க. அப்படி இல்லை, நான் குவைத்தில் தான் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க ஃபைனை கட்டிட்டு விசாவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். போன முறை வழங்கப்பட்ட பொது மன்னிப்பில் இக்காமா இல்லாமல் இருந்த சுமார் 40,000 பேர் தங்களது சொந்த நாடுகளுக்கு சென்றார்கள் என புள்ளி விவரத்தையும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்த முறை பொது மன்னிப்பு வழங்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் 1,20,000 வெளிநாட்டவர்கள் விசா எக்ஸ்பைரி ஆகி குவைத்தில் இருக்காங்க. இந்த 1,20,000 பேரில் எத்தனை பேர் இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்தி தங்களது விசா ஸ்டேட்டஸை சரி செய்து கொண்டார்கள் அல்லது சொந்த நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் என்ற விவரம் விரைவில் வெளியாகும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,500 ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 68 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 13,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 94 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 15,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 68 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 58 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 34 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 270 ரூபாய் 70 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 973 ரூபாய் 70 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 442 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 750 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதே மாதிரி ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.